ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாட்டர்டே மை டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் பசங்களுக்கு இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாகவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா சாட்டர்டே வந்து நிறைய ஒர்க் இருக்கும். க்ளோத் வாஷ் பண்ணுறது, அப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கனால மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு காலைல கொடுத்தா முடிச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கிறிஸ்மஸ் கிஃப்டாக பசங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்க ஜூஸ், அந்த டேங் ஜூஸ் வேணும்னு சொன்னதுனால அதுவும் அவங்களுக்கு ஏபிசி மால்ட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க. ஸோ கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு அது ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப ஒரே ஆர்வமாக இருந்தாங்க பசங்க. ஸோ நல்லா இருந்தது. ஒரு 3 இது டேங்க்லேயே வந்து மேங்கோ ஃப்ளேவர், அப்புறம் ஆரஞ்சு ஃப்ளேவர் ஒன்று இருந்தது. அதுக்கடுத்து வந்து ஏபிசி மால்ட், இப்போ நிறைய பிராண்ட் வருது ஏபிசி மால்ட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கூட எடுக்க விடலை பசங்க, ஒரே ஆர்வம். ஸோ ஸ்வீட் காரம் காஃபி அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது மூணையும் பார்த்தோன்னே எப்போ ஜூஸ் போட்டு தருவீங்கன்னு ஒரே ஆகிட்டாங்க பசங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம லன்ச் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு, டைம் ஆகிடும் அப்படின்றதுக்காக. ஸோ லன்ச் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ். எப்பயுமே வந்து சாட்டர்டே வந்து குழம்பு பொரியல்லாம் வச்சுருதில்ல, ஏன்னா டெய்லி அதுதானே கொடுத்துட்றோம் பசங்களுக்கு. ஆஃப்டர்நூன் வந்து சூடாக வந்து வெஜிடபிள் ரைஸ் மாதிரி செஞ்சுட்டு வெங்காய பச்சடி வந்து செஞ்சாச்சு. ஸோ பசங்களும் ரொம்ப குஷி. ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே சாட்டர்டே மேக்ஸிமம் வெரைட்டி ரைஸாக தான் செய்வேன் நான். இந்த மாதிரி தக்காளி சாதம், வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், தேங்காய் சாதம் அந்த மாதிரி. ஸோ பசங்க சாப்பிட்டாங்க 3 பேரும். நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்டடீஸ் வேறு, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சாச்சு. அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இப்போயே சிலபஸ் கவர் பண்ணால் தான் வந்து எக்ஸாம் மார்க் நல்லா வரும்னு சொல்லிட்டு, நம்ம இது படிக்க வைக்கிறோமோ இல்லையோ, அவங்க வந்து எப்படியாவது இந்த தடவை மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணணும் மம்மி, இப்போயே சிலபஸ் கவர் பண்ணால் தான் எக்ஸாம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டாங்க. எப்பயுமே நான் சொல்லி படிக்கிறவங்க இந்த தடவை அவங்களே வந்து உட்காந்துட்டாங்க படிக்கிறதுக்கு. இந்த தடவை நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் உட்காந்து அவங்க பசங்களுக்கு படிக்கலாம் சொல்லி கொடுத்துட்டு எக்ஸாம்ஸ்க்கு சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி முடிச்சாச்சு இன்றைக்கி.